தலைவர் தான் வந்திருக்கிறாரு. அங்கேயுமே புரட்சி தலைவி இல்லைன்னா இவங்க அரசியல் நோக்கம் என்னன்னு பாத்துக்க. சொந்த கட்சிக்காரனே சொந்த கட்சிக்காரனுக்குள்ள இப்படி இருக்கிறான்னா இவன் எப்படி சட்டமன்றத்திற்கு போய் பாராளுமன்றத்திற்கு போய் உனக்கான சேவையை செய்வான்னு யோசிப்பார். இந்த நிலத்துல கனிம வள கொள்ள நடக்குதா இல்லையா? இதை எவனாவது தட்டி கேட்டிருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் யாராவது தட்டி கேட்டிருக்கிறோமா? யாராவது எதிர்த்து போராடி இருக்கோமான்னா இந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அது கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், இல்ல எண்ணற்ற போராட்டங்களா இருக்கட்டும், மக்களோடு மக்களாக மண்ணின் பிள்ளைகளாக இந்த மண்ணிலே போராட்டங்களை முன்னெடுக்கிற எவராக இருந்தாலும் அவருக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுப்பது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் செந்தமிழனும் சீமானும் தான். மூக்கையா தேவருக்கு 100 விழா. இதுவரைக்கும் தெரியாத அற்புதமான விஷயங்களை அன்றைக்கு மேடையிலே முழங்கியவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். கச்சத்தீவுக்காக மூக்கையா தேவர் பேசினார் என்பது எங்கள் அண்ணன் சொல்லாமல் எவருக்கும் தெரியவில்லை. அந்த அளவில் இருந்து வரலாற்றில் இருந்து நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் யோசித்துக்க. ஐயா மூக்கையா தேவர் தான் கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும் போதே பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி கச்சத்தீவை கொடுக்க கூடாது குரல் எழுப்பிய மகத்தான பெருமகனுடைய மூச்சு காற்று உலாவுகிற இந்த இடத்திலிருந்து கேட்கிறோம். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? மீண்டும் திமுக அதிமுகவுக்கேவா? 50 ஆண்டுகள் அவர்களை சோதித்து விட்டீர்கள். மாறி மாறி 50 ஆண்டுகள் சோதித்து விட்ட நீங்கள் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளை சோதித்து விடுங்கள். ஒரு முறை இந்த பிள்ளைகளுடைய ஆட்சியிலே வாழ்ந்து பாருங்கள். எவ்வளவு பெரிய அப்பழுக்கற்ற நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் இந்த பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கிறோம்னு சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் தாண்டி பணம் கடைசி 3 நாள்ல உன் வீடுக்கு தேடி வருவான். 5 வருஷமா உன்னை யாரும் கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது, போயிட்டே இருந்திருப்பான். இப்ப பாரு 20ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருவான். 20ஆம் தேதியில இருந்து பணம் கொடுக்க ஆரம்பிக்கிற இவன் அதற்கு பிறகு இந்த மக்கள் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவர். அண்ணன் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, வாக்குக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகிங்கிறார். நீ உண்மையாகவே ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவரை நேசிப்பவராக இருந்தால், அவரை அன்பு செய்வதாக இருந்தால், அவரை தலைவராக நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய வார்த்தைகளின்படி நட, வார்த்தைகளின்படி நட. பணம் கொடுக்கும் போது எங்க ஐயா அப்படி சொல்லியிருக்கிறார், நான் தேசத்தின் துரோகியாக நான் விரும்பல. பேசிப்பாரு, இந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேளு, இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேளு, எதற்காக இந்த பணத்தை எனக்கு கொடுக்கிறேன்னு கேளு. அதுதான் அரசியல், அதுதான் இந்த நாட்டின் அரசியல் புரட்சி. அதுதான். அதை விட்டுட்டு 5 ஓட்டு என் வீட்டுல 4 ஓட்டு தான் கொடுத்திருக்கிற, இன்னும் ஒரு ஓட்டுக்கு கொடுக்கணும்னு கேட்டோம்னா பாத்துக்க, யாரு தேச பக்தே யாரு தேச துரோகின்னு நீ தான் முடிவு பண்ணணும். ஒரு காலத்திலையும் நீங்கள் மாறி மாறி தேர்ந்தெடுத்தவர்களால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போவதில்லை. நீங்கள் மாறி மாறி தேர்ந்தெடுத்தவர்களால் உங்கள் குழந்தைகளினுடைய எதிர்காலம் வளர்ச்சியட போவது இல்லை. மாற்றி யோசிங்க. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாற்றம் என்ற சொல்லை தவிர அனைத்தும் மாறக்கூடியது. அரை நூற்றாண்டு காலம் பார்த்துவிட்டு வெறும்பி போய் பேசிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பொறுத்து பொறுத்து பார்த்து நமக்கான அரசியலை நாமே எடுக்க வேண்டும். நமக்கான உணவை நாமே உண்பது போல, நமக்கான மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல நமக்கான அரசியலை நாமே கையில் எடுக்கணும் தான் படித்த பிள்ளைகள், பண்பட்ட பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமானின் அன்பு தம்பி தங்கைகள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல். 16 ஆண்டுகள் நீங்கள் எங்களை உற்று பார்த்திருக்கலாம். 16 ஆண்டுகள் நாங்கள் இல்லாத போராட்ட களமே இருந்திருக்கிறது. இருந்தாலும் 4 பொது தேர்தலில் நாங்கள் தோல்விதான் அடைந்தோம். ஆனால் புறமுதுகு காட்டி ஓடிவிடவில்லை. எந்த கட்சியிடத்திலும் போய் கூட்டணி என்று சீட்டுக்கும் நோட்டுக்கும் நாங்கள் எங்களை சமரசம் செய்து கொள்ளவில்லை. உன்னதமான தலைவன், உத்தமமான தலைவன், தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரனை தலைமையேற்று நிற்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள். எங்களுடைய ஆட்சியையும் ஒரு முறை பார்த்து விடுங்கள். நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் ஒரு நிமிடம் ஈழத்தில் நடந்த படுகொலையை சிந்தித்து பாருங்கள். அங்கே நடந்த கொடுமைகளை சிந்தித்து பாருங்கள். சாதாரண விஷயத்திற்கே போராடுகிற நாம் 2 லட்சம் நம் இன உறவுகளை
காவு கொடுத்ததற்கு பிறகும், இனப்படுகொலைக்கு கொடுத்த பிறகும் நாம அதை பத்தி சிந்திக்கல, அதை பத்தி நம்ம எதுவுமே கருத்துல கொள்ளலைன்னா நாம தமிழன்னு சொல்றதற்கே எந்த அருகதையும் இல்லை. போதைப் பொருள் நடமாட்டம் சர்வசாதாரணமாயிருச்சு. இந்த சூழல்ல தான் நம்ம பிள்ளைகளை நம்ம விட்டுட்டு போக போறோமான்னு சிந்திச்சு பாரு. பீடி சிகரெட் மாதிரி கிடைக்குது, கஞ்சா பெட்ட பெத்தமை பீடி சிகரெட் மாதிரி. 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கூலி இப்ப வச்சுக்கிட்டு தான் வகுப்பறைக்கே போறான். இந்த போதைப் பொருள் நடமாட்டம் 2021க்கு பிறகு சர்வசாதாரணமாயிருச்சு. அதுக்கு முன்னால இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. ஆனால் 2021க்கு பதிலாக எல்லார் கையிலையும் சர்வசாதாரணமாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி இன்றைக்கு கஞ்சா உபயோகத்தில் இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான குற்ற சம்பவங்களையும் எடுத்துக்க, அதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா இந்த போதைப் பொருள் தான் இருக்கு. சமீபத்தில் வேடநத்தம், அந்த வேடநத்தத்தில் நடந்த கற்பழிப்பு கொலைக்கு அந்த குற்றவாளி சொல்ற பதில் என்ன தெரியுமா? சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காவல்துறை கேக்குது, எப்படி பண்ணுன, எந்த விஷயத்துல பண்ணு, கஞ்சா குடிச்சுக்கிட்டே பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுக்கிறான். இந்த குற்றம் தான் கிடையாது, இந்த குற்றவாளி தான் கிடையாது. எண்ணற்ற குற்றங்களுக்கு மூலப்பொருளாக இருப்பது, கருவாக இருப்பது போதைப் பொருள் அப்படிங்கிறத நாம எல்லாரும் செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் பார்க்கிறோம். ஊழல் பெருகி போச்சு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிறோம், எல்லா விஷயத்தையும் சகிச்சுக்கிறோம். திமுகவினுடைய அத்தனை பெரும்புலிகள் வீட்டிலையும் ஈடி சோதனை, ஐயா துரைமுருகன் வீட்டுல சோதனை, அவர் மகன் கதிரானந்த வீட்டுல சோதனை. ஆனா சோதனை முடிஞ்ச 2-3 நாள்ல இல்ல உடனே டெல்லிக்கு போயிட்டா அது சரியாயிருது. அவர் மட்டும் கிடையாது, ஐயா ஜெகத் ரட்சகனும் அப்படித்தான், ஐயா பொன்முடியும் அப்படித்தான், ஐயா KN நேருவும் அப்படித்தான், ஐயா ஐ பெரியசாமி அப்படித்தான். திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் யாரும் டெல்லிக்கு போகாம இருந்ததில்லை. எதற்காக? ஈடி ரைடு, அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு பின்னணியில டெல்லிக்கு போயிட்டு வந்தாதான் அது சரியாகும். அப்படின்னா இதுதான் இந்த ஆட்சி, மத்திய மாநில ஆட்சியினுடைய அவலம் இதுதான். பொன்முடி விஷயத்துல பாருங்க, பொன்முடிட்ட செம்மண்ண திண்ணி வளர்ந்துருக்கிறான். எல்லாரும் சொல்லுவாங்க திங்கிற சொத்துல மண்ணாளி போட்டேன்னு, செம்மண்ண தின்னு வளர்ந்துருக்கான் பாருங்க. 2,64,444 லோடு மண்ணு சட்டத்திற்கு புறம்பா கடத்தப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, அவரு விடுதலை. அப்ப எதை வச்சு நீ என்ன 2,64,444 லாரி மண்ணு திருட்டுத்தனமா வெளியே போயிருக்கு எண்ணிக்கையில வருது. ஆனா செஞ்சது யாரு? பொன்முடி. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீ விடுதலைன்னு சொல்லுது. எவ்வளவு கேவலமான சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் இடையில நம்ம வாழ்றோம் பாரு. சட்ட திட்டங்கள் சாமானியனுக்கு மட்டும்தான், சாமானியனுக்கு மட்டும்தான் சட்ட திட்டங்கள். என்னைக்காவது பணக்காரன் என்றைக்காவது இது போல தண்டனைக்கு உள்ளாயிருக்கிறானா? இப்ப கூட பாருங்க, பனை ஏறி கல் இறக்கணும்னு சொல்லி காலையே சுட்டிருக்கான், 4 தடவை சுட்டிருக்கான் ஒரு சார்பு ஆய்வாளர். இது மாதிரி என்னைக்காவது பனைமரத்துல ஏறி கல் இறக்கிறவன சுடுற நீ என்னைக்காவது குவாரியில இருந்து கல்லேத்திட்டு போனவன என்னைக்காவது நீ சுட்டிருக்கியா? என்னைக்காவது சுட்டிருக்கியா? அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்தான ஞானசேகரன், அவனை சுட்டிருக்கியா? சுடுவியா? கல் இறக்குறான், அது போதை பொருள், அதனால அவனை சுட்டேங்கிற. ஒரு அரசாங்கமே 4829 கடையை நடத்திக்கிட்டு இருக்கு, யாரு போய் சுடுறது? யாரு சொல்றது? அப்ப அரசாங்கம் காட்சி ஊத்துனா அது நல்ல விஷயம். ஒரு ஏழை விவசாயி பதனி வைக்கிறதுக்கு மரத்துல ஏறி இறங்கினான்னா, அவன் கல் இறங்கினான்னா அவனை சுட்டு தள்ளுறதா? அப்படி எத்தனை கொடி அவனை சுட்டு தள்ளிட்டீங்க காவல்துறை? எத்தனை பேரை சுட்டுட்டீங்க? ஊழல் செஞ்சவனை சுட்டுட்டீங்களா? இவர் ஊழல் செஞ்சாருன்னு கஞ்சா வியாபாரிய சுட்டுட்டீங்களா? போதைப் பொருள் கடத்தினான்னு. அப்ப எது ஒன்றுக்கும் இவர்களுடைய எதிர்வினையை காட்டாம ஏழை எளிய மக்கள் இடத்துல தான் பேசுவான். இன்னைக்கு கூட பாரு, பறக்கும் படைன்னு வருவான். என்னைக்காவது யாரையாவது பிடிச்சிருக்கானா? ஏதாவது பணக்காரனா பிடிச்சிருக்கானா? 50,000 49,000 கொண்டு போலாம்னா 49,050 ரூபா இருந்தா கூட தூக்குறியா இல்லையா? அப்ப இந்த பணப்பட்டுவாடவே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்குமா? பணப்பட்டுவாடா நடக்குதா இல்லையா?
பணப்பட்டுவாடா நடக்கிறது உண்மைனா அப்ப பணத்தை எடுத்துட்டு போயிருக்கிறான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு, அவனை என்னைக்காவது பிடிச்சிருக்கிறியா? ஒரு அரசியல் கட்சி தலைவரையாவது பிடிச்சிருக்கியா? அது வரைக்கும் கிடையாது. ஆனா ஒரு கட்சி இதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணையும் மக்களையும் சரி பண்ணணும்னு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரு உயரிய கோட்பாட கையில வச்சுக்கிட்டு மக்கள் நலன் மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமான அரசியல் சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆடு மாடுகளின் மாநாடு, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை, பேச திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம், ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல அது நம் அருமை செல்வங்கள்னு ஆடு மாடுகளின் மாநாடு. அதை தொடர்ந்து தேனியில குரங்கணிக்கு பக்கத்துல ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் நிலம், இந்த வனமே இந்த வளமே என் மாட்டுக்குரியதான் சொல்லி ஒரு 2000 மாடுகளை கூட்டிட்டு போய் சொல்லிட்டுலாம் இல்ல. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை மாதிரி பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டுலாம் கிடையாது. 2000 மாடை கூட்டிட்டு போய் மேய்ச்சல் நிலத்தில் அந்த மலையில போய் மேய விடுறதுக்கு கூட்டிட்டு போய் மேய விட்ட மக்கள் தலைவன் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை என் அறிவில் சிறந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, மரங்களின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, இதுவெல்லாம் உயிர்மை நேயர்கள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்றோம் பாரு, அதை நிரூபித்து காட்டியவர் எங்கள் அண்ணன் சீமான். புல்லுக்கும் பூண்டுக்கும் மரத்துக்கும் மலைக்கும் கடலுக்கும் ஆடும் மாடுகளுக்கும் நேயத்தை போதிக்கிற எங்கள் அண்ணனா உங்களை கைவிட்டு விடுவாரு? உங்களை கைவிட்டுருவாரு? அப்ப வரக்கூடிய தேர்தல் நாள் அன்று என் ஆகச்சிறந்த மக்கள், வீரியமிக்க இந்த மண்ணில் பிறந்த மக்கள் எதிரே யார் யார் நிற்கிறார்கள் என்பதை பார்த்து இதற்கு முன்னால் நமக்கு வாக்கு செலுத்தியவர்கள் நமக்கு சரியாகத்தான் இருந்தார்களா, மக்கள் தொண்டாற்றினார்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இனத்தை படுகொலை செய்த கட்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதையெல்லாம் பார்த்து நீ வாக்களிக்கிறதா இருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீ வாக்களிக்க முடியும். மாற்று அரசியலை முன்னெடுத்து ஒரு நிர்வாகத்தை அதிகாரத்தை கொண்டு வரணும் என்பதை என் தாய் தமிழ் உறவுகள், உசிலம்பட்டி வாழ் மக்கள் ஆற தழுவி நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அங்கீகாரத்தை உயர்த்துங்க. அரசியல் அங்கீகாரத்திற்கு வரும் பட்சத்தில் அடுத்த தேர்தலில் எல்லாம் வந்து நம்ம வாக்கெல்லாம் கேட்க மாட்டோம். இன்னார் இந்த தொகுதியில் நிற்கிறார் அவ்வளவுதான். ஏனென்றால் அந்த 5 ஆண்டுகளும் ஒரு அப்பலுக்கற்ற ஒரு சரியான சிறந்த நிர்வாகத்தை நாங்க கொடுத்திருப்போம். நீ எங்களுக்கு தான் போடுவ, ஓட்டே கேட்காம இருந்தாலும் எங்களுக்கு தான் போடுவேன்னு, இதுதான் பிரச்சனை. அப்ப எந்த அளவிற்கு உங்க பிள்ளைகளை நம்பணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இதுவரைக்கும் மாற்று அரசியல் மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டு ஏமாந்தாதான் மிச்சம். உங்க பிள்ளைகள் எங்களை கண்டு நீங்கள் மாற்று அரசியலை கண்டு எங்களை ஏமாற்றுவீர்களே, ஆனால் அது உங்களே நீங்களே ஏமாற்றிக் கொண்டதற்காகத்தான் வழிவகுக்குமே தவிர வேற ஒன்றும் இங்க நடக்க போறது இல்லை. இந்த வாழக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த அரசியல் எந்த அரசியல் இருந்தாலும் அதை சுயநலம் அன்று சாதி மத வேறுபாடின்றி உள்நோக்கணும். எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதறுகள் என் பிள்ளைகள், புயலே அடித்தாலும் நிலைத்து நிற்கக்கூடிய வீரியமிக்க நெல்மணிகள் என் பிள்ளைகள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வீரியமிக்க நெல்மணிகள்ல ஒரு நெல்மணி தான் எங்கள் அன்பு மகள் அபிராமி. அந்த அபிராமியைத்தான் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இங்கே நிறுத்தி இருக்கிறார். அவரை வெல்ல வைப்பது உங்களுடைய தார்மீக இன கடமையாக நினைத்து நீங்கள் அதை செய்ய வேண்டும். இந்த மண்ணின் மகள் ஐயா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களினுடைய பேத்தி அபிராமி அவர்கள் உங்களுடைய தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறார். நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கும் போது எல்லாரையும் போல அங்க போய் சாணி தட்டி விட்டு வரமாட்டார். குறிப்பாக இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் மேலாண்மைகளை உயர்த்துவதுதான் அவருடைய தலைமையாக கொண்டிருக்கிறார். தலையாய காரியங்களாக அதை அவர்தான் எடுத்திருக்கிறார். அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை
ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரலினுடைய அழுத்தமானது விவசாய சின்னத்தில் இருக்க வேண்டும். விவசாய சின்னத்தில் உங்கள் ஆள்காட்டி விரலால் அழுத்த போகின்ற அழுத்தம் தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கான அழுத்தம். 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரல் அழுத்தக்கூடிய அழுத்தம் மக்கள் அரசியலுக்கான அழுத்தம். 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரல் அழுத்தக்கூடிய அழுத்தம் உண்மையான இனப்படுகொலை செய்த காங்கிரஸை வேறறுப்பதற்கான ஒரு அழுத்தமாக அது இருக்கட்டும். அன்பு உறவுகள், மாற்று அரசியலை முன்னெடுங்கள். மாற்று அரசியலுக்கு முன்னெடுக்கும் போது அது திமுகவுக்கு மதிமுக மாற்றல்ல, அதிமுகவுக்கு திமுக மாற்றல்ல. மாறாக இந்த மண்ணில் மாற்று அரசியல் என்பது நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தான் என்பதை உறுதி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் அவர்கள். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். இந்த தேர்தல் என்பது சித்தாந்தங்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு போராகத்தான் இந்த மக்கள் பார்க்க வேண்டும். இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் இதுவரை இந்த மண்ணுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? இதுவரை 60 ஆண்டு காலம் மாறி மாறி ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாத்திருக்கிறார்களா? நம்மளுடைய கல்வி உரிமையை பாதுகாத்திருக்கிறார்களா? நம்முடைய மருத்துவ உரிமையை பாதுகாத்திருக்கிறார்களா? நமக்கு தேவையான அடிப்படை தேவையான வசதிகளை இவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்களா? அல்லது இதற்கு மாற்றாக மக்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள்? 1000 கொடுத்தோம், 2000 கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், தோடு கொடுத்தோம், தொங்கட்டான் கொடுத்தோம், நாங்கள் இலவசமாக டிவி கொடுத்தோம், மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம். இது வளர்ச்சியா? ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவை தூய குடிநீர், தரமான கல்வி, தரமான மருத்துவம், இது மூன்றையும் இலவசமாக இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறதா? பணம் இருக்கின்ற பையனுக்கு நல்ல கல்வி, பணம் இல்லாத பையனுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் கல்வி, பணம் இருப்பவர்களுக்கு நல்ல மருத்துவம், தனியார் மருத்துவம், பணம் இல்லாதவர்களுக்கு அரசு மருத்துவமனை, இப்படி பாகுபாடுகளை உருவாக்கிய இந்த திராவிட கட்சிகளுக்கு 60 ஆண்டு காலமாக வாக்கு செலுத்திய இந்த மக்கள் ஒரு முறை மாற்றி வாக்களிங்க. அடிப்படை தேவை நமக்கு மருத்துவமும் கல்வியும் குடிநீரும். ஆனால் இவர்கள் இலவசங்கள் கொடுப்பது 1000 2000. இந்த 1000 2000 நம்மளால் சம்பாதிச்சுக்க முடியாதா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தை குறை சொன்னார். 2021 தேர்தலில் இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் சொன்னார், 4.25 லட்சம் கோடி கடனை அதிமுக வாங்கி வச்சிருக்கு. அப்போ இவர்கள் ஆட்சி காலத்தில், ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் இந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் வாங்கிய கடன் எவ்வளவு? 4.25 லட்சம் கடன் வாங்கி இந்த நாட்டை நாசமாக்கி விட்டார்கள்.
நாட்டை கடன்கார நாடாக மாற்றி விட்டார்கள் என்று ஐயா ஸ்டாலின் பேசினாரு. இப்ப இவர்கள் ஆட்சியில 6 லட்சம் கோடி கூடுதலா கடன் வாங்கி இப்ப 10.25 லட்சம் கோடிக்கு கடன் போய் நிக்குது. இந்த 10.25 லட்சம் கோடிக்கு கடனுக்கு யார் கட்டுவார்? ஐயா ஸ்டாலின் கட்டுவாரா? ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து கட்டுவாரா? இல்ல ஐயா கருணாநிதி வந்து கட்டுவாரா? அண்ணாதுரை வந்து கட்டுவாரா? எம்ஜிஆர் வந்து கட்டுவாரா? இல்ல ஜெயலலிதா வந்து கட்டுவாரா? இல்ல இதற்கு முன்பாக அதிகாரத்தில் இருந்து இன்னைக்கு திமுகவில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரு வந்து கட்டுவாரா? யாரு கட்டுவா இந்த 10.25 லட்சம் கோடி கடனை? மேற்கொண்டு நான் 10,000 தாரேன், நான் 5,000 தாரேன், 8,000க்கு கூப்பன் தாரேன், தாலிக்கு தங்கம் தாரேன், இவ்வளவும் தர்ற. இதுக்கு காசு எங்க இருந்து எடுப்ப? 10.25 லட்சம் கோடி கடன். மேற்கொண்டு இந்த திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கணும்னா மேற்கொண்டு ஒரு 10 லட்சம் கோடி கடன். வாங்கின 10.25 லட்சம் கோடி கடனுக்கு ஆண்டுக்கு 1.25 லட்சம் கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் வெறும் 3 லட்சம் கோடி. அதுல 1.25 லட்சம் கோடி வட்டிக்கு போயிருது. கூடுதல் 10 லட்சம் கோடி வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு 1.25 லட்சம் கோடி கட்டணும். அப்ப 2 லட்சம் கோடி வட்டிக்கு போயிருச்சுன்னா மீதி 50,000 கோடியை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு கோடி துணி வாங்கி போடுவியா? வெறும் 50,000 கோடியை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு வாக்கி அரிசி வாங்கி போடுவியா? வெறும் 50,000 கோடியை வைத்து என்ன செய்வீர்கள்? 50,000 கோடியை வைத்துக்கிட்டு நாட்டு மக்களுக்கு இலவசம் கொடுப்போம், நாட்டு மக்களுக்கு அதை கொடுக்கிறோம், இதை கொடுக்கிறோம், அந்த திட்டம் இந்த திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுப்பதை ஒரு திட்டமாக பேசுறான். கொடுக்கிறது கடன். நீயே பிச்சை எடுத்து வெளிநாட்டு வங்கி கிட்ட கடன் வாங்கிதான் எங்களுக்கு அதை கொடுக்கிற. நாங்கள் கடன் கொடுத்தோம், நாங்கள் கடன் கொடுத்தோம். முதல்ல உலக வங்கி உனக்கு கடன் கொடுத்திருக்கு. நீயே கடன்கார பைய. நீ ஒரு கடன்கார பைய. என்னை பார்த்து நான் உனக்கு கடன் கொடுத்தேன். மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரியில் படிக்கிறதுக்கு நாங்கள் கடன் கொடுத்தோம். வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு கடன் கொடுத்தோம். முதலாளிகளை, பெரும் முதலாளிகளை உருவாக்குவதற்கு, சிறு குறு தொழில் முதலீட்டாளர்களை உருவாக்குவதற்கு நாங்கள் கடன் கொடுத்தோம். சிறு குறு தொழில் முதலீட்டாளர்களை உருவாக்குவதற்கு கடன் கொடுப்பதற்கு பேர் வளர்ச்சி அல்ல, அதுக்கு பேர் ஆட்சி இல்ல, அதுக்கு பேர் அதிகாரம் இல்ல. பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு கடன் கொடுப்பது வளர்ச்சி அல்ல, அது கொடுமை. ஏன்னா படிக்கிறதுக்கு கல்வியை நான் காசு கொடுத்து படிக்கணும்னா அடிப்படை தேவை கல்வினா அந்த கல்வியை எனக்கு காசுக்கு விக்கிற. அடிப்படை தேவை மக்களுக்கு குடிநீர், அந்த குடிநீரை காசுக்கு விக்கிறேன்னா இது அரசாங்கமா? இது கேடுகட்ட அரசாங்கம் இல்ல. இதுக்குத்தான் எங்கள் ஐயா காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்களை கட்டினாரா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமை பேசுறாரு. எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் கல்வியில தலை சிறந்து விளங்குது, நாங்கள் நம்பர் 1 மாற போறோம், எல்லாத்திலையும் நம்பர் 1 தமிழ்நாடு அரசாங்கம் மாறிவிடும் என்று பேசுகின்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள், கல்வி தமிழ்நாடு இந்தியாவிலேயே கல்வி அதிகமாக விற்கப்படுவது தமிழ்நாட்டில் தான், காசுக்கு விற்கிறது தமிழ்நாட்டில் தான். அதையும் ஏற்றுக்கொள்வீர்களா? அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடங்கள் தகுதியில அதனுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுகுது. அதை சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் போட்ட திட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? பள்ளிக்கூடத்தில் மாணவன் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேற்கூரை இடிஞ்சு விழுகுது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மதிய உணவு சாப்பிட்டு இருக்கும்போது இடிஞ்சு விழுகுது. எப்படிடா பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை அனுப்புவாங்க? உன் பள்ளிக்கூடத்தினுடைய தரம் இப்படி இருந்தா 6 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை கூட சரி செய்ய தெரியாத இவர்களுக்கு மறுபடியும் நீங்க ஓட்டு போட்டு அவர் பள்ளி கல்வியை மேம்படுத்திடுவாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற செயலாளராக செயல்பட்டுக் கொண்டு பள்ளிக்கூடத்தை பத்தி எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. பள்ளிக்கூட மாணவர்கள் ஏன் கெட்டு போறான்? அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள் அனுப்புறதில்ல? பள்ளிக்கூடத்துக்கு போனா சேர்க்க சரி இருக்காது. அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சா கஞ்சா குடிப்பான் நம்ம பையன். அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனா நம்ம பையன் கெட்டு போயிருவான். அதுக்கு காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல போய் டாஸ்மாக் கடையை போடுறது, அந்த டாஸ்மாக் கடையை திறந்து விட்டு அது பத்தாதுன்னு 11 மணி ரீக்ரியேஷன் கிளப் மணமகிழ் மன்றம்னு ஒரு மயிலாடு போட்டு விட்டு அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வைக்கிறது. காலையில திருமண மண்டபங்கள்ல எப்படி சாராயம் விற்கலாம், காலையில இளவு வீட்டுல எப்படி சாராயம் விற்கலாம், இல்ல யாரு வீட்டுல காது குத்து நடக்குது அங்க போய் ஸ்பாட்ல போய் சாராயம் கொடுக்கலாம். காலையில 8 மணிக்கு கட்டிங் கொடுக்கிற திட்டம், இவங்க போடுற திட்டம் எல்லாம் பாருங்க. தாலி அறுக்கிறதுக்கு ஒரு திட்டம், தாய்மார்களுக்கு தாலி கொடுக்கிறது ஒரு திட்டம், தாலியை இவனே கொடுப்பான், தாலியை இவனே அறுப்பான். இதுக்கு பேரு ஒரு திராவிட மாடல் ஆட்சி. இது ஒரு மாடல். பள்ளிக்கூடத்தை சீரமைக்க தெரியாத கேடுகட்ட மாடல் ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனா ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்றாங்க, திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாங்க கொடுக்க போறோம். ஏற்கனவே இது கோழி முட்டை மாதிரி தான் இருக்குது. இதுல இன்னும் 2.0 2 கோழி முட்டை போடுறாராம் ஐயா ஸ்டாலின் அவர்கள். முட்டை போடதான் லாய்க்கு அவரு.
முட்டை போடுறதா லைக். பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர் எப்படி முட்டை போடுறாரோ அப்படி ஆசிரியர்களுக்கு சம்பளம் முட்டை. யாரு? இந்த ஐயா ஸ்டாலின் கொடுத்தது வெறும் முட்டை. மருத்துவர்களுக்கு முட்டை, அவங்களுக்கு சம்பளம் போடல. செவிலியர்களுக்கு சம்பளம் போடல. அரசு மருத்துவமனையுடைய தரம் ஏன் குறைந்து போச்சு? அரசு மருத்துவர்கள் இல்ல, அரசு செவிலியர்கள் இல்ல. அரசு மருத்துவமனையில செவிலியர்களும் மருத்துவர்களும் ஏன் இல்ல? அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இல்ல. ஒரு சம்பளத்தை உழைக்கின்ற மக்களுக்கு சம்பளத்தை கொடுக்க துப்பு இல்ல. இதுல 1000 கொடுத்தோம், 2000 கொடுத்தோம். நாங்க மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த திட்டத்தில் 2000 ரூபாய் கொடுத்தோம். நாங்க அது இல்லாம இப்ப 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறோம். இது ஒரு திட்டம். வெக்கமா இல்ல இவர்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு? படிக்கிற கல்வியை பார்க்கிற மருத்துவத்தை சரி செய்யாது, அதில் வேலை பார்க்கக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களுக்கே சம்பளம் கொடுக்க துப்பு இல்ல. இவர்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பார்களா? நாட்டு மக்களை பாதுகாக்கிறேன்னு 60 ஆண்டு காலம் உங்களை ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து அவர்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். நமக்கு என்ன இருக்கு? ஒரு உள்ளங்கை அளவு நிலம் இருக்கா நம்ம கையில? நம்ம கையில அதிகாரம் இருக்கா? நாம நினைச்சதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. விவசாயம் செய்யறதுக்கு எந்த வழியும் இல்ல. இந்த சுற்றுப்புறத்துல உசிலம்பட்டி, இந்த ஆண்டிப்பட்டி, இந்த பகுதிகளில் அதிகமா சொல்றது என்ன? இந்த 58 கால்வாய் இணைப்பு திட்டத்தை இதை சொல்லி சொல்லியே 30 வருஷமா ஓட்டிட்டான். நீங்களும் அதை நம்பியே ஓட்டு போட்டு ஏமாந்து போயிட்டீங்க. ஏன் 30 ஆண்டுகளில் இவர்கள் செய்யல? நீண்ட ஆண்டு கால போராட்டம், நீண்ட ஆண்டு காலமா கேட்கிறோம். வைகை அணையில நிரம்பினா தான் இந்த 58 கால்வாய் திட்டத்தை நீங்கள் சரி செய்ய முடியும், அதை உறுதிப்படுத்த முடியும். வைகை அணை என்னைக்குடா ரொம்ப? வைகை அணையை தூர்வாரி இருக்கிறியா? வைகை அணைக்கு நீர்வரத்து எங்க இருந்து வரும்? சுற்றுப்புற இருக்கிற எல்லா இடத்துல இருந்து மழை பெஞ்சாதான் வைகை அணையில தண்ணி நிற்கும். வைகை அணையில தண்ணி நிக்கிறதுக்கு மழை பெய்யணும்னா மலைகள் இருக்கணும். அந்த மலைகளை உடைச்சு எடுத்துட்டு போயிட்டா மயிர்லையா மழை பெய்யும்? மயிலையா பெய்யும்? அப்புறம் எப்படி தண்ணி நிக்கும்? எப்படி 58 கால்வாய் இணைப்பு திட்டத்தை நீ செயல்படுத்துவ? அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம எந்த நீர்நிலைகளை எப்படி தூர்வாரணும், நீர்நிலைகளை எப்படி மேம்படுத்தணும், அதை வைத்து அந்த நாட்டு மக்களுக்கு வேளாண்மை, அடிப்படை குடிநீர், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, இந்த திட்டங்களுக்கெல்லாம் இவங்க எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க? அதுக்கு நிதி ஒதுக்குனாங்களோ இல்லையோ, அவர்கள் குடும்பங்களுக்கு நிதியை ஒதுக்கிக்குவாங்க. அந்த நிதியை எடுத்துட்டு போய் நாளைக்கு கடையில தண்ணி வாங்கி குடிச்சிட முடியுமா? எத்தனை ஆண்டு காலத்துக்கு நிலத்தடி நீர்மட்டம் இருக்கும்? சவுத் ஆப்பிரிக்காங்கிற நாட்டில் கேப்டவுன் ஒரு நகரம், அந்த நகரத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு இன்னைக்கு அந்த அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த நாட்டு மக்கள் குடி தண்ணிக்கு பக்கத்து நாட்டுக்காரர்களை, பக்கத்து மாவட்டத்துக்காரர்களை, பக்கத்து நகரங்களை நாட ஆரம்பிச்சான். நாளைக்கு இது உசிலம்பட்டிக்கு நடக்காதா? நாளைக்கு இது மதுரைக்கு நடக்காதா? நாளைக்கு இது தமிழ்நாட்டில் சென்னைக்கு நடக்காதா? திருச்சிக்கு நடக்காதா? கோயம்புத்தூருக்கு நடக்காதா? தூத்துக்குடிக்கு நடக்காதா? எல்லா பக்கமும் நடக்கும். நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கு என்ன திட்டத்தை முன்வைக்கிறார்கள்? புதுசா வர்றவங்க இருந்து எல்லாரும் நாங்க வந்தா 2500 தர்றோம், நாங்க வந்தா அன்னபூர்ணி போச்ச ஒரு வண்டி, அன்னபூர்ணி 6ல நாங்க 6 சிலிண்டர் தர்றோம். டேய், குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்கடா போவ? சிலிண்டர் கொடுப்ப. இவர் ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி, 8000 ரூபாய்க்கு ஐயா ஸ்டாலின் டிவி கொடுப்பாரு, மிக்சி கொடுப்பாரு, கிரைண்டர் கொடுப்பாரு. 8000 ரூபாய்க்கு கூப்பனை வாங்கி நீங்க எதை வேணா வாங்கிக்கங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியை விட்டுட்டு போவியா? நீ தண்ணியை வச்சிருக்கியா? தனியார் முதலாளிகளுக்கு 20 காசுக்கு 1 லிட்டர் தண்ணி 20 காசுக்கு விற்கிறான் தனியார் முதலாளிக்கு. ஆனா நமக்கு நாம போய் தண்ணி பாட்டில் வாங்கினா 20 ரூபாய். இது எப்படிப்பட்ட அரசாங்கம்? யாருக்கான அரசாங்கம்? தனியார் முதலாளிக்கு 20 காசுக்கு கொடுக்கிற நாட்டு மக்களுக்கு 2 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ல உற்பத்தி பண்ணி? நாட்டு மக்களுக்கு இலவசமா குடிநீரை கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த தண்ணியவே 65 ஆண்டு காலமா தண்ணியவே கொடுக்க வக்கற்ற இவர்களுக்கு ஓட்டு போட்டு நமக்கு நல்லது ஐயா ஸ்டாலின் நிறைய செஞ்சிருக்காருங்க ஐயா. தமிழ்நாட்டு மக்களை வச்சு செஞ்சிருக்காரு. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நாட்டு மக்களை நாசமாக்கி, நாட்டு மக்களை குடிகார மாநிலமாக மாற்றி, இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எல்லா இடத்திலையும் கஞ்சா போத. மா சுப்பிரமணியன் சொல்றாரு, ஒரு அமைச்சர், கஞ்சாவெல்லாம் இங்க இல்ல தமிழ்நாட்டுல. திருப்பி அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். கஞ்சா இல்லன்னு ஐயா மா சுப்பிரமணியன் சொல்றாரு. நான் வேணா பத்திரிகை பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு. நாங்க வேணா பத்திரிகை செய்தியை எடுத்து காட்டவா? மா சுப்பிரமணியனுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 கிலோ கஞ்சா, 10 கிலோ கஞ்சா, 80 கிலோ கஞ்சான்னு பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்தி வந்துச்சு. கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஒரு பையன் சொல்றேன், அவருக்கு வேணா கிடைக்காம இருக்கலாம், வேணா வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் எங்க கஞ்சா விக்கிறாங்கன்னு. அப்ப நாட்டு மக்களுக்கு தெரியுது கஞ்சா விற்பனை தமிழ்நாட்டில் இருக்குன்னு, ஆனால் அதிகாரிகளுக்கு தெரியல.
ஆட்சியாளர்களுக்கு தெரியல. இந்த தமிழ்நாடு காவல்துறை நம்ம ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் தெரியல கஞ்சா எங்க விக்கிறாங்கன்னு. கஞ்சா விக்கிறவன், பெண்களை கற்பழிக்கிறவன், அந்த காம கொடூரர்கள், லாட்டரி சீட்டு விக்கிறவன், திருட்டுத்தனமா தண்ணியை உறிஞ்சி விக்கிறவன், திருட்டுத்தனமா ஆத்து மணலை திருடுறவன், திருட்டுத்தனமா மலையை உடைச்சு விக்கிறவன், திருட்டுத்தனமா காட்டுல இருக்க மரங்களை வெட்டி கடத்துறவன், திருட்டுத்தனமா செம்மரக்கட்டைகளை ஏத்துறவன், அவங்களெல்லாம் இந்த காவல்துறை சுடாது. இந்த காவல்துறையினுடைய துப்பாக்கி எதற்காக தெரியுமா? பனை மரத்துல எவனாவது ஏறினா அவனை சுடு. ஏன்னா அவன் தான் தேச துரோகி. பனை மரத்துல எப்படி ஏறி கல்லை இறக்கலாம்? கல்லு போதை இல்லையா? இந்த அரசாங்கம் சொல்லுது கல்லு போதை பொருள், அதை இறக்குகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த காவல்துறை துப்பாக்கி எடுத்து சுடுது. யார? பாமர ஏழை விவசாயிய பனைமரத்துல ஏறி பதனி இறக்கிறவனை கல்லு இறக்கிறான்னு சுடுது. ஆனால் அது போத, கல்லு போத. இந்த டாஸ்மாக் கடையில பீரு, பிராந்தி, ஜின்னு, ரம்மு, விஸ்கி, ஒயின்னு விக்கிறீல, அதெல்லாம் என்னங்கய்யா? முருகன் கோயில்ல இருந்து கொடுக்கிற தீர்த்தமாங்கய்யா. அதுக்கு பேர் சாராயம் இல்ல, அது போதை பொருள் இல்லையா? அரசாங்கமே விக்குதடா. நீ சுடுறதுனா முதலமைச்சர்ல சுடணும். ஏன்னா முதலமைச்சர் தான் சொல்றாரு, ஆக இளைஞர்கள் யாரும் போதையின் பாதையில போகாதீங்க, போதையின் பாதையில போடுகிற நாடு நாசமாக போயிடும். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்றால் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழித்துவிட்டு இளைஞர்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதற்காக நீங்கள் உதயசூரனுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு வாய்கிலேயே பேசினாரு. போதையின் பாதையில இளைஞர்கள் செல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கமே போதை மருந்து இந்த தண்ணிய சாராயத்தை வாங்கி வித்தினா நாட்டு இளைஞர் எப்படி திருந்துவான்? அரசு முதல்ல திருந்தணும். 50,000 கோடி வருமானத்திற்கு டாஸ்மாக் கடைகளை ஏன் நடத்துற? தனிப்பெரும் முதலாளிகள், சாராய ஆலைகள் உங்க கட்சிக்கார உங்களுக்கு ஆதரவானவன் வச்சிருக்காங்கிறதுனால தானே பனைமரம் ஏறி கல் இறக்குகின்ற அந்த கல்லுக்கு தடை, இந்த சாராய கடைகளுக்கு அனுமதி. கல்லு குடிச்சு எவன்டா செத்தான்? கல்லு குடிச்சு யாரா கற்பழிப்புல ஈடுபட்டான்? கல்லு குடிச்சு எவன்டா இங்க குற்றச்சம்பவங்கள் செஞ்சான்? எதுவும் இல்ல. ஆனா கல்லு போதை, சாராயத்தை குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைய வம்பிழுப்பான். பெண்களுக்கு பாதுகாப்பான நாடாக தமிழ்நாடு இருக்கா? பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தைரியமாக தன் பிள்ளைகளை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பெண் பிள்ளைகளை சாலையில் இன்னைக்கு நடமாட விட முடியுதா? ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு, பெண் பிள்ளை வரலன்னா எவ்வளவு பதறுது. காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவன் சாராயத்தை போதையில எங்கள் வீட்டு பெண்களை, எங்கள் தங்கைகளை அவன் சீரழிப்பு செய்யறான். இப்ப தூத்துக்குடியில விளாத்திக்குளத்தில் நடந்துச்சு இல்ல, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை ஒருத்தன் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா போதை. அவன் யாரா? அவன் ஏற்கனவே பெரிய அக்யூஸ்ட். 65 வயசு மூதாட்டியை அவன் ஏற்கனவே 2022 கற்பழிச்சு கொலை பண்ணி இருக்கிறான். அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆயுள் தண்டனை விதிக்க 2022 கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி 2026 எப்படி அந்த நாட்டுக்குள்ள உலாவ விட்டீங்க? எப்படி உலாவ விட்ட? பனை மரத்துல ஏறவனை சுட்டிய நாய நீ அவனடா சுட்டுக்கணும், கற்பழிப்புல ஈடுபட்டவன சுட்டுக்கணும். அப்படி சுட்டுந்தா நாங்கள் சல்யூட் அடிச்சிருப்போம். ராயல் சல்யூட் இசைக்கு ராஜா அப்படின்னு நிக்க வச்சு சல்யூட் அடிச்சுட்டு போயிருப்போம். ஆனா நீ என்ன பண்ற? கற்பழிப்பு செய்யறவன் எல்லாம் விட்டுவிட்டு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, இரும்பு கரம் கொண்டு நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பத்தி மோடி பேசக்கூடாது, தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி அமித்ஷா பேசக்கூடாது. அமித்ஷா பேச வேண்டாம், மோடி பேச வேண்டாம், பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க பேசுறோம், எங்களுக்கு பதில் சொல்லு. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? எல்லா இடத்திலையும் கஞ்சா வியாபாரம் இருக்கு, ஏன் தடுக்கல? எல்லா இடத்திலையும் கொலை கொள்ளைகள் நடக்குது, ஏன் தடுக்கல? எல்லா இடத்திலையும் சாதிய படுகொலைகள் நடக்குது, சாதிய மோதல் நடக்குது, ஏன் தடுக்கல? திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அந்த பிரச்சனைக்கு ஏன் நீ வாய் திறக்கல? இல்ல வேங்கைவேல் பிரச்சனையை நீ இழுத்து மூடி வச்சிருக்கிறிய, அதை ஏன் உண்மையை நீ வெளிக்கொண்டு வரல? ஏன் இங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு மத மோதல்கள், இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் என்ன? உங்களுடைய ஆட்சி முறைதானே. இன்னைக்கு சொல்றாரு பெண் பிள்ளைகள் மீது குற்றச்சாட்டு, அதாவது பெண் பிள்ளைகளை கற்பழித்தால் அவர்களுக்கு நாங்கள் தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம். உங்க கட்சிக்காரர் ஞானசேகரனுக்கு பெற்றுக் கொடுப்பீர்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவியை சீரழித்த உங்கள் கட்சிக்காரர் ஞானசேகரன் என்கின்றவர் அம்மா சுப்பிரமணியன் கூட போய் பிரியாணி கடையெல்லாம் திறந்து வச்சுட்டு வந்தார்ல, அவருக்கு எப்ப தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பீர்கள்? அதே மாதிரி இந்த விளாத்திக்குளம் சம்பவத்தில் ஈடுபட்டவனுக்கு எப்ப நீங்க தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பீங்க? இவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான், ஆக பொள்ளாச்சியில பாலியல் பலகாரம் பண்ணாங்களே, அதில் ஈடுபட்ட அதிமுகவுடைய நபர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் சிறைப்படுத்தி விடுவோம், அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்து விடுவோம். பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் தான் அவரு பேசும்போது பலகாரம்னு பேசினாப்ல, அதனாலதான் அது அதே இதுல சொல்றோம். அவரு ஐயா ஸ்டாலின் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரா?
அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இவங்க ஆட்சியில இருந்தா அவங்கள குறை சொல்றது, அவங்க ஆட்சியில இருந்தா இவங்களை குறை சொல்றது. இவர்கள் ஆட்சியில கற்பழிப்பு நடக்கலையா? இப்ப அதிமுக என்ன சொல்லுது? திமுக ஆட்சியில தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு. அப்படியே அதிமுக ஆட்சி காலத்துல சட்டப்பையில சட்டம் ஒழுங்கு இருந்தது போலவும், இவர் அப்படியே நல்லாட்சி கொடுத்த நாயகர் போலவும் இந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இதே தூத்துக்குடியில 13 பேரை துள்ள துடிக்க சுட்டுக் கொன்றது யார்? இந்த அதிமுக ஆட்சி. உரிமைக்கு போராடுபவர்களை இவர்கள் சுட்டு வீழ்த்துகிறார்கள். அனுமதி கொடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மலைகள் நொறுக்கப்படுது. ஐயா துரைமுருகன் கனிமவள பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறவர், அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, கேரளாவில் கற்ற துறைமுகத்திற்கு எதற்காக கன்னியாகுமரி இருந்து மலையை உடைச்சு எடுத்துட்டு போறாங்க, இதை அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும்னு கேட்கும் பொழுது, கனிம வளங்களை இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கு எந்த தடையும் இல்ல. இது ஐயா துரைமுருகன் சொன்னது. அதே ஐயா துரைமுருகன் இடத்துல நாங்கள் கேட்கிறோம், ஐயா உண்மையிலுமே நீங்கள் வேட்டி கட்டியவர்கள், உண்மையிலுமே நீங்கள் திமுகவினுடைய விசுவாசிகள், உண்மையிலுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக நிற்கிறவர்கள் என்றால் பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருந்து கனிம வளத்தை கொண்டு வரதுக்கு இந்தியா முழுக்க எந்த தடையும் இல்ல. அங்கே கேரளாவுக்கு போய் ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு பாறையை உடைத்து தமிழ்நாட்டு எல்லைக்குள் ஐயா துரைமுருகன் கொண்டு வர முடியுமா? மலையாளி அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டான். அங்கே அறுத்து போட்டுருவான். அவன் அவ்வளவு மானம் உள்ளவன். பேபி அணை, இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல, பேபி அணையில 4 மரத்தை வெட்டுவதற்கு இதுவரை அனுமதி கொடுக்கல கேரள அரசாங்கம். வெறும் 4 மரத்தை வெட்டுறதுக்கு அவன் அனுமதி கொடுக்கல. இவன் காட்டை அழிச்சு அவனுக்கு கொடுக்கிறான், இவன் மலையை உடைச்சு அங்க கொடுக்கிறான், இவன் ஆத்து மண்டை திருடி அங்க கொடுக்கிறான் கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு. அப்ப இந்த நிலத்தின் வளத்தை யாருக்கு நீங்கள் செலவு செய்றீங்க? மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதில் வர்ற வருமானத்தை வைத்து அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம், மருத்துவத்தை கொடுத்திருக்கலாம், மக்களுக்கு தரமான சாலையை போட்டிருக்கலாம், அங்கன்வாடி நிலையங்களை உருவாக்கி இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கலாம், புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கலாம். அப்ப எதையுமே செய்யாம இந்த மலையெல்லாம் உடைச்சு எங்க கனிம வளத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் என்னதான் செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? காசு காசு காசு. மக்களை, வறுமையில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் 2000 தரேன், மக்களை குறை சொல்ல முடியாது. மக்கள் வறுமை ஏழ்மை நிலைமையில இருக்கிறதுனால 2000 கொடுத்துட்டா மாதத்துக்கு 2000 கொடுத்தா போதும்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்க. மாதம் 2000னா ஒரு நாளைக்கு வெறும் 60 ரூபாய். வெறும் 60 ரூபாயை வச்சு இன்னைக்கு கடையில போய் நம்ம உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா? ஒருவேளை உணவு சாப்பிடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் தேவை. ஆனா இந்த அரசாங்கம் வெறும் 60 ரூபாயை கொடுத்துட்டு நாங்கள் அதை சாதனையாக பேசுகிறோம்னு பேசுறாங்க. ஒரு நாளைக்கு 60 ரூபாய் இல்ல, ஒரு நாளைக்கு 200 ரூபாய். ஏன்னா திமுக காரங்களுக்கு 200 ரூபாய்னா ரொம்ப பிடிக்கும். அந்த 200 ரூபாயை நாங்க தர்றோம். ஐயா ஸ்டாலின் குடும்பத்திற்கு மாதம் 6000 நாங்க தர்றோம். அந்த 6000 வைத்து ஐயா ஸ்டாலின் ஒரு மாதம் குடும்பத்தை நடத்திட முடியுமா? இங்க இருக்க இல்லத்தரசிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம 2000 நான் கொடுக்கிறேன், இலவசமா பேருந்து கொடுக்கிறேன், இலவசமாக நாங்க உங்களுக்கு மிக்சி கொடுக்கிறோம், கிரைண்டர் கொடுக்கிறோம், டிவி கொடுக்கிறோம், இலவசமா மிக்சி, கிரைண்டர், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்துறீங்க. ஐயா மின்சாரத்தை தடை இல்லாம கொடுப்பீங்களா? மின்சார தடை இல்லாம மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மாற்று மின் பெருக்கத்திற்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? இங்க மின்சாரம் எதுல தயாரிக்கிறான்? அணு உலையிலையும் அனல் மின்சாரத்திலையும். காற்றாலை மின்சாரங்கள் பத்தல, சூரிய ஒளி மின்சாரங்கள் பத்தல. தமிழ்நாடு மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு கர்நாடகாவில் இருந்து, ஆந்திராவில் இருந்து மின்சாரத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்? இங்க அனல் மின்சாரமும் அணு மின்சாரமும் இருக்கிறதுனால. ஆனா இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கின்ற காற்றாலை, சூரிய ஒளி மின்சாரம், கடல் அலையிலிருந்து எடுக்கிற மின்சாரம், அதுக்கு ஏன் நீங்கள் முதலீடு செய்யல? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறோம். முதலீடுகளை எங்கிருந்து ஈர்க்கிறீங்க? எந்த துறைக்கு ஈர்க்கிறீங்க? கார் உற்பத்தி பண்றதுக்கு, செல்போன் பாகங்கள் உற்பத்தி பண்றதுக்கு, செல்போன் உற்பத்தி பண்றதுக்கு, காற்றாலை உற்பத்தி பண்றதுக்கு நீங்க ஏன் ஒப்பந்தம் போடல? மின்சார தகடுகள், அந்த இது சூரிய ஒளி மின்சாரம், அதை ஏற்படுத்துவதற்கு, அதை உருவாக்குவதற்கு ஏன் நீங்கள் ஒப்பந்தங்கள் போடல? அந்த ஒப்பந்தத்தை போடாது இவன் என்ன சொல்றான்? காரு வந்துச்சுன்னா வளர்ச்சி, போன் வந்துச்சுன்னா வளர்ச்சி. காரு போன் இல்லாம நம்ம வாழ்ந்துட முடியும், நீரும் சோறும் இல்லாம நம்ம வாழ முடியுமா? அப்ப அந்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர்
அன்பு தங்கை அபிராமி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க நம் இனத்தின் ஒற்றை முகவரி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நம் முஸ்லிம்பட்டி பகுதியில் அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே அனைவரும் பெருந்திரளாக கூடிய அண்ணனுக்கு ஆதரவளிக்குமாறு உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நம் முஸ்லிம்பட்டி பகுதியில் விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நம் முஸ்லிம்பட்டியில் அன்பு தங்கை அபிராமி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்ட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நம் முஸ்லிம்பட்டி பகுதியில் தற்போது வந்துள்ளார். அனைத்து உறவுகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டவருக்கு ஆதரவளிக்குமாறு உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த உசிலம்பட்டி பொதுமக்கள் அனைவருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நம் உசிலம்பட்டி பகுதியில் தற்போது விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார். அவருக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு தங்கை அபிராமி அவர்களை ஆதரித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நம் உசிலம்பட்டி மண்ணில் ஹலோ அண்ணா அந்த பக்கம் பட்டு புகழ் வணக்கம் எங்கள் ஐயா தேவருக்கு புகழ் வணக்கம் நாம் தமிழர் புகழ் வணக்கம் எங்கள் ஐயா முக்கிய தேவருக்கு புகழ் வணக்கம் நாம் தமிழர் புகழ் வணக்கம் உறங்கா புலி எங்கள் ஐயா முக்கிய தேவருக்கு புகழ் வணக்கம் நாம் தமிழர் புகழ் வணக்கம் நாம் தமிழர் புகழ் வணக்கம் பிரபாகரன் பிள்ளைகள் புகழ் வணக்கம் சீமான் தமிழர் புகழ் வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் விவசாயி அந்த தமிழ் தேசிய